ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான நெல்லிக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவை எடுத்துக்குவோம். இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காவை நம்ம டெய்லி சாப்பிட்டு வர்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நம்மளோட பிளட்டோட சுகர் லெவலில் கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு, ஹார்ட்டுக்குன்னு இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நெல்லிக்காவை நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. அது வெந்து வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் கிராக் விட்டு வரும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கிட்டு தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். எல்லா நெல்லிக்காவையும் இதே மாதிரி எடுத்து போட்டுட்டு நம்ம அதுக்கு ஏற்றா போல் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த உப்புலேயே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா மறுநாள் இதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்க போகிறோம். வெயிலில் நல்லா காய வைக்கணும். எத்தனை நாள் வெயில் அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து காய வச்சு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது காய வைக்கும்போது நீங்கள் துணியை யூஸ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் அந்த ஈரத்தன்மைலாம் உறிஞ்சி நல்லா காஞ்சி நமக்கு ரெடியாகி வந்துடும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம டெய்லி எடுத்து சாப்பிட்டு வந்துக்கலாம். சீசன் டைம் கிடைக்கும் போது இது நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.